ஆடியன்ஸ். ஏன்னா 25 இயர்ஸாக படையப்பா நீலாம்பரி அந்த காம்பினேஷன் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல. ஒரு நல்ல கதைகள் மிஸ் ஆனதுனால ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா சில படங்கள் வர்றது வந்து பெரிய அளவில் ஈர்க்கக்கூடியதாக இல்லை, அதனால் ரீலீஸ் பண்ண வேண்டிய தேவையில் இருக்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் இருக்குது. சிலது கொண்டாடக்கூடிய சூழ்நிலும் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் மங்காத்தா கூட பயங்கரமான ஒரு அகேன் நாஸ்டால்ஜியாங்க. அதான் சொன்னேன், இப்போ ரீரிலீஸ்னால் நம்ம சின்ன வயசில் ஒரு யங்கராக இருந்த ஸ்டேஜில் ஒரு படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரீரிலீஸில் இட் ரீக்ரியேட்ஸ் தோஸ் மெமரிஸ் ஃபார் யூ. ஏன்னா இப்போது நான் படையப்பா ரீரிலீஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ரிசீவ்ட் ஸோ வெல் பை ஆடியன்ஸ். ஏன்னா 25 இயர்ஸாக படையப்பா நீலாம்பரி அந்த காம்பினேஷன் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல. அண்ட் என்ன தான் இந்த ரீல் கல்ச்சர் வந்தாலும் இந்த வெர்டிக்கல் சினிமா அதெல்லாம் என்ன வந்தாலும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வில் நெவர் கோ. ஸோ ஐ திங்க் ரீரிலீஸ்ன்ற கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அகேன் இஸ் நாஸ்டால்ஜியா. இட்ஸ் டு கோ பேக் டு அ டைம் வாட்சிங் அ ஃபிலிம் தட் யூ வாட்ச்ட் இயர்ஸ் அகோ.